गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरु विठ्ठलदास महाराज की जय. பிரம்மனிஷ்டால் பரீட்சித்துக்கிட்ட இந்த அஜாமிலோபாக்கியானத்தை சொல்லி முடித்தார். சொல்லி முடித்த உடனே மேலே பரீட்சித்து இந்த அத்தியாயத்தில் கேள்வி கேட்குறார். இந்த உலகத்திலே நடக்காத விஷயம் என்ன அப்படின்னா, யமனுடைய ஆக்ஞையினால் வந்த யமதூதர்கள் அவள் தன் காரியத்தை பார்க்காம திரும்ப வெறுங்கையோடு போனதுன்னே இருக்காது சரித்திரத்தில். அப்படி ரொம்ப 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 ரேனான விஷயம் இப்படி நடந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, ஆச்சரியமாக இருக்கே. அப்படி யமதர்மராஜா அனுப்பிச்சு வந்த யமதூதர்கள் வெறுங்கையோடு போனார்கள். இப்படி வெறுங்கையோடு போன அந்த யமதூதர்கள் யமதர்மராஜா போய் பார்த்துருப்பாளோன்னு அவர் என்ன பதில் சொன்னார்? இப்படி ஒன்று நடக்கிறதுக்கே வாய்ப்பில்லாத ஒரு சரியாக நடந்துட்டுருக்கிற அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஆச்சே அது. அந்த இடத்துலேருந்து இப்படி வரவர்கள் இப்படி காரியம் செய்யலைன்னா யமதர்மராஜா கோச்சிக்க மாட்டாரா? அப்படி யமதூதர்கள்லாம் அவள்கிட்ட என்ன பேசினா எனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா பரீட்சித்து சொல்கிறாரா, இந்த மாதிரி ஒன்று நடக்கவே நடக்காதான். அவள் வந்தானா நிச்சயமாக மரணம் வரும், அழிச்சேன்னு போயிடுவா. இந்த மாதிரி நடந்ததுன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த யமதூதர்களும் யமதர்மராஜாவும் என்னென்னலாம் சம்பாஷணம் பண்ணினாலோ அதையும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மனிஷ்டாவில் பிரார்த்தனை பண்ணுறார். இந்த யமதூதர்கள் யமதர்மராஜாவை பார்த்து முதல்ல பேசுகிறா. இப்போ நாங்கள் போனோம், நீங்கள் சென்ற காரியத்தை செய்யறதுக்காக நாங்கள் போனோம். எங்களால் இந்த அஜாமிலனை அழைச்சின்னு வர முடியல. ஒன்று நீங்கள் முதல்ல எனக்கு சொல்லணும். நீங்கள் போட்ட உத்தரவை நாங்கள் நிறைவேற்றுறது எங்களுடைய கடமை. இப்படிலாம் வரும்போது யாரோ ஒருத்தர் தடுக்கிறாள்ல, இந்த மாதிரிலாம் தடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா? இந்த மாதிரிலாம் நடந்ததே இல்லையே. அப்படி தடுக்கணும்னா அவளுக்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்கணும்ல. அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர்கள்லாம் இருக்காளா? இனிமேல் யார் வந்தால் தடுத்தா நாங்கள் அவளுக்கு பதில் பேசக்கூடாது. இந்த மாதிரி எதாக இருந்தால் இதுவும் எனக்கு சொல்லிடுங்கோ. ஏன்னா இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த மாதிரி வேறு யாரும் இருக்காளா, அதையும் நீங்கள் எனக்கு சொல்லணும்னு யமதூதர்கள் யமதர்மராஜாட்ட கேட்குறா. திரிகுணாத்மிகையான இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தில் சத்தம் ரஜஸ்தமசு இந்த குணங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரி, இதெல்லாம் பாவம், இதெல்லாம் புண்ணியம், இதெல்லாம் தர்மம், இதெல்லாம் அதர்மம்னு எல்லாம் தெரிஞ்சுட்டு தானே நாங்களும் இந்த வேலைக்கு வந்திருக்கோம். இந்த வேலைக்கு உங்களால் அனுப்பப்பட்டு உங்களால் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கப்பட்டு அந்த மாதிரி சரியாக தான் நாங்கள் வந்திருக்கோம். அப்படி பண்ணும்போது இன்னார் என்ன தப்பு பண்ணினா இவனை இந்த சமயத்தில் அழைச்சின்னு வரணும்னு நீங்கள் அனுப்பி தான் நாங்கள் இதை அழைச்சின்னு வரோம். இது உங்களுடைய சாசனை. உங்களுடைய சாசனையை வச்சுட்டு தான் நாங்கள் இது பண்ணிட்டுருக்கோம். எங்களுக்கும் எது அதர்மம் எது தர்மம்னு தெரியும். இப்படி இந்த தப்பு பண்ணின இந்த பாபியை நாங்கள் போய் சிக்ஷனை தண்டனை பண்ணுறதுக்காக அடிச்சுன்னு வரும்போது திடீர்னு விஷ்ணு பார்ஷதர்கள் அவனுக்கு தண்டனை இல்லாமையே பண்ணுறாளே, இது ஆச்சரியமாக இருக்குது. இப்படிலாம் பண்ணுறது சரியா? தப்பு பண்ணினா தப்பு அனுபவிச்சு தான் நாங்கள் தண்டனை. இப்படி இவர்கள் சாநித்திய மாத்திரத்தில் நாங்கள் அதிக்கிரமித்து எங்களால் அந்த காரியமும் பார்க்க முடியல. அவருடைய சாநித்தியம் மாத்திரம் அது எதுவுமே எங்களால் பண்ண முடியல. இப்படிலாம் நடந்ததுன்னா இதுக்கு நாங்கள் எப்படி இருக்கணும் என்னென்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் எனக்கு சொல்லணும் இதை பற்றிலாம். இந்த உலகத்தில் எல்லோரும் பாவம் பண்ணிட்டுருக்கா. எல்லா பாபத்தையும் பண்ணி எல்லா அயோக்கியத்தனையும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடைசியில் நாராயணன்னு சொல்லி எல்லோரும் அப்படி கிளம்பி போயிட்டான்னா, இப்படி மரணம் இல்லாதபடிக்கு இருந்துட்டு திரும்பி விஷ்ணு பார்ஷதர்களை தடுத்தான்னா நாம் ஒரு டிபார்ட்மெண்ட் எதுக்கு? இப்படி எல்லார்ட்டையும் இது சொல்லிடலாமோனோ, நீ நாராயணான்னு சொல்லு, உடனே உனக்கு எல்லாம் முக்தி ஆகிடும்னு அவள் நிறையா பாவத்தை பண்ணுறதை பண்ணு, நிறையா பாவத்தை பண்ணிக்கோ, வேணும்னா நாராயணான்னு சொல்லி எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு நாம கூட இருக்கலாமே. நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்டு, நீங்கள் அதுக்கு தலைவனாக இருந்து நாங்கள்லாம் இப்படி வேலைக்காரர்கள் எதுக்கு இத்தனை கஷ்டமும் ஏன் படணும்? எங்களுக்கு நீங்கள் தான் நாதன். நீங்கள் சொன்ன காரியத்தை நாங்கள் பண்ணுறோம். இப்படி நாங்கள் பண்ண போகும்போது இப்படி தடுத்தான்னா மேலே நீங்கள் எனக்கு இனிமேல் சொல்லிடுங்கோ, யாரெல்லாம் இந்த மாதிரி தடுத்தா நாங்கள் அவருடைய ஆக்ஞையை அதிக்கிரமிக்கக்கூடாது. அவள் வந்தானா நாங்கள் சைலண்ட் ஆகிடணும். இதெல்லாத்தையும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கோ. இப்படிலாம் இருக்கே, இந்த தர்ம சூக்ஷ்மம் என்ன? இவ்வளோ தப்பு பண்ணி ஒரு நாமம் சொல்லிடான்னா போதுமா? அதனுடைய நாம அப்படி நாமம்ன்றலே அந்த நாம மகிமையெல்லாம் என்ன? இதில் நீங்கள் எனக்கு சொல்லணும். நாங்கள் உங்களை தவிர வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியும்? நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜா கிட்ட யமதூதர்கள் கேட்ட உடனே மேலே யமதர்மராஜா அந்த யமதூதர்களை பார்த்து பதில் சொல்கிறார். நீங்கள் சொன்னது ரொம்ப சரி, நான் இந்த சூக்ஷ்மத்தெல்லாம் சொல்கிறேன், மேலே கேளு அப்படின்னு சொல்கிறேன். உனக்கு நான் தானே நாதன், நான் சொல்கிறத நீ கேட்டுருக்கியோனோ, நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ சரியாக செஞ்சுட்டு வர, அதனால நானும் சந்தோஷப்படுகிறேன். இப்படி நம்ம ரெண்டு பேருக்குள்ளே உள்ள இந்த பாந்தவியமானது இருக்கணும். இப்போ நான் ஒரு காரியத்தை பண்ணுறனோன்னு இப்போ எனக்குன்னு மேலே இருக்கிறவாள்லாம் இருக்காடா, அது தாண்டா பகவான். இப்போ நானோ இந்திரனோ
எங்களுக்கெல்லாம் ஆக்ஞை பண்ணுறக்கூடிய பிரம்மதேவனோ மற்ற வருணாதி தேவர்களோ திக்பாலகர்களோ எல்லோரும் யாருடைய ஆக்ஞையினால் யாருடைய வசத்தினால இந்த உலகமே உண்டாக்கி அதில் இன்னார் இன்னென்ன காரியம் பார்க்கணும் யாருடைய ஆக்ஞையினால் நடக்கிறதோ அந்த ஆக்ஞைக்கு அதீனமாக தாண்டா நாங்கள்லாம் இருக்கோம். இந்த உலகத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்குது, எத்தனை பேர் இருக்கா தெரியுமா? நீ யமபுரியில் இருக்கிற இந்த யமதர்மராஜா மாத்திரம்தான் உனக்கு தெரியும். தேவர்கள், யக்ஷர்கள், கிண்ணர்கள், கிம்புருஷர்கள், கந்தர்வர்கள், சித்தர்கள், சாத்தியர்கள், அப்புறம் பிரம்மலோகத்தில் இருக்கிற மகாரிஷிகள், பிரஜாபதிகள், இவர்கள் அத்தனை பேருக்கும் தலைவனாக ஒருத்தன் இருக்காண்டா, அவன்தான் பகவான். அவனுடைய கட்டளைக்கு உட்பட்டு தான் நாங்கள் எல்லோரும் இருக்கோம். அவனுடைய மாயா சக்தினால தான் இந்த உலகமானதே உண்டாச்சு. அந்த மாயா சக்தியிலே தான் இந்த உலகமே நடக்கிறது. அப்பேற்பட்ட பிரபுவாக இருக்கக்கூடிய அவன்தான் எல்லோருக்கும் எஜமானன், எனக்கும் எஜமானன். எனக்கு தெரிஞ்சு அங்கே வந்தது விஷ்ணுதூதர்கள். நீங்கள் சொல்கிறது பார்த்தா தெரியறது. இப்படி வந்து சதுர்புஜத்தோடு வந்தா அப்படிலாம் சொன்னான்றேல் ரொம்ப சந்தோஷம்ப்பா. விஷ்ணுதூதர்களை பார்க்கக்கூடிய பாக்கியம் இந்த அஜாமிலனால் உனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமதர்மராஜா கண்ணுங்கடீர்மா விஷ்ணு பார்ஷதாவில் நினச்சி நமஸ்காரம் பண்ணுறார். எப்பேற்பட்ட ஸ்தானத்தில் வைகுண்டத்தில் பகவானுக்கு சதிருஷமாக இருக்கேள் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பகவானை நினச்சிட்டு விஷ்ணு பார்ஷதால் நினச்சி மனசார நமஸ்காரம் பண்ணி மேலே அந்த யமதூதர்கள்கிட்ட சொல்கிறாளாம், அப்பா அந்த விஷ்ணு பார்ஷதர்கள் வந்து தடுத்தால நீ ஒன்றுமே பண்ணாமல் வந்தியே அதுதான் சரி. ஏன்னா இந்த மாதிரி பகவானுடைய ஆக்ஞையில் மாயா பிரபஞ்சத்தில் இந்த உலகம் நடக்கும்போது சில விஷயங்கள் வந்து தடுத்து நிறுத்துறதுக்கு சில பேருக்கு பகவான் அதுக்கு வந்து ஆக்ஞாபிச்சிருக்கார், அதுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கார். இவர்கள் விஷ்ணு பார்ஷதர்கள் அவர்களாக வரல, பகவானால் அனுப்பிச்சு வந்தவர்கள் தான் விஷ்ணு பார்ஷதர்கள், தானாக வரவே மாட்டா. அதனால் அந்த மாதிரி பகவானால் அனுப்பிச்சு வரவர்கள்னால எது வேளாலும் செய்யலாம், அவர்களுக்கு இந்த அதிகாரமானது இருக்குது அப்படின்னு இந்த யமதூதர்கள்கிட்ட யமதர்மராஜா சொல்கிறார். இப்படிலாம் யமதர்மராஜா சொல்லி இந்த உலகத்தில் 2 விதமான தர்மம் இருக்குது. உனக்கு சாமானிய தர்மம் மாத்திரம்தான் தெரியும், ஏன்னா நான் சொல்கிறத செய்யக்கூடியவன். இதில் விசேஷ தர்மம்னு ஒன்று இருக்குப்பா. அந்த விசேஷ தர்மம் வந்து எப்பயும் அவலம்பிக்காது. அது விசேஷ தர்மம்னு வரும்போது தான் அந்த சமயத்தில் அது பிரகடனமாகும். மாத்ருதேவோ பவா பித்ருதேவோ பவான்னு சாமானிய தர்மம் சொன்னது. அந்த சாமானிய தர்மத்தை ராமச்சந்திர பிரபு அனுஷ்டானம் பண்ணார். தசரதனை அப்பாவாக நினச்சி தெய்வமாக நினச்சார், அம்மாவை தாயார் நினச்சி தெய்வமாக நினச்சார். இது ராமர் பண்ணினது, இது சாமானிய தர்மம். ஆனால் மாதாராமஹா மத்பிதா ராமச்சந்திரஹான்னு சர்வஸ்வம் ராகவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தாருனோ லக்ஷ்மணசுவாமி. அவருக்கு அப்பா அம்மாவை பார்த்துக்கணுன்ற தர்மம் இல்லையான்னா அவருக்கும் இருக்குது. ஆனால் அதுக்கும் மிஞ்சி தன் அண்ணா தான் தன் முக்கியம்னு கிளம்பி வந்தார் பார்த்தியா. இது விசேஷ தர்மம்டா. இந்த விசேஷ தர்மம்லாம் அந்தந்த சமயத்தில் வரும்போது தான் தெரியும், அதுக்குன்னு ஒரு சமயம் வந்தால் தான் தெரியும். அதனால் இதெல்லாம் விசேஷ தர்மம். நீ வந்து அந்த அஜாமிலன் செஞ்ச பாபத்தை அவனை பாசக்கயத்தை போட்டு தண்டனைக்கு அழைச்சின்னு வருதுன்றது சாமானிய தர்மம். அவன் சொன்ன இந்த பகவன் நாமத்தினால அவன் பாபம் போய் அவன் பரம பவித்திரமாக ஆயிட்டான், அவனை விடுவிக்கிறதுக்காக விஷ்ணு பார்ஷதத்தில் வந்தது விசேஷ தர்மம்டா. அதனால் இந்த பகவன் நாமமோ இந்த தர்மங்களோ, இந்த தர்மங்களே வசத்தியான தர்மம் எதுன்னா இந்த பாகவத தர்மம். அந்த பாகவத தர்மமும் நாம வைபவம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது. அது எங்கள் 12 பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறார். ஸ்வயம்பூஹு நாரத சம்புஹு குமாரஹா கபிலோ மனுஹு பிரஹ்லாதா ஜனகோ பீஷ்மஹா பலிஹி வையாசகிர் வயம். ஸ்வயம்பூ பிரம்மதேவன், நாரதர் நாரத பகவான், சம்பு பரமேஸ்வரன், ஸ்வயம்பூ நாரதசம்பு, குமாரஹா சனத்குமாரர், கபிலவாசுதேவன், ஸ்வயம்பூமனு, பிரஹ்லாதசுவாமி, ஜனகர், மகாபலி, வையாசகிஹி அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்னென்னா அந்த பேரில் சேர்க்கும்போது என்ன ஆச்சரியம்னா இந்த சுகாச்சாரியாலோட பேரை சேர்த்துட்டாராம் யமதர்மராஜா. அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சுகாச்சாரியால் தானே இந்த கதையை சொல்கிறார். பிரம்மனிஷ்டாலாக இருக்கக்கூடிய சுகாச்சாரியால் பரீட்சையத்துக்கு சொல்லும்போது இந்த பாகவத தர்மமும் நாம வைபவம் தெரிஞ்சவாளில் 12 பேரை சேர்த்துட்டார். அந்த 12 பேரில் என் பேரையும் சொன்னார் யமதர்மராஜா அப்போன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஆத்ம சந்திருப்தியோட பிரம்மனிஷ்டால் சொல்கிறாராம். பரீட்சைத்தை பார்த்து வயம்னு தன்னை சொல்லிக்கிறார். ஏன்னா எனக்கு தாண்டா தெரியும் அந்த பகவானுடைய திருவடி, அவனுடைய பகவானுடைய சத்சங்கம், பகவன் நாமத்தினுடைய மகிமை, பகவத்குணத்தினுடைய மகிமை எனக்கு தான் தெரியும். ஏன்னா யமதர்மராஜா வந்து பகவானுடைய ஆக்ஞையினால் இருக்காரே தவிர அவருக்கு வந்து அவருடைய நிலையை யோசிச்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லவர், பரம தர்மிஷ்டன். அப்படி இருக்கிற கொண்டு போய் இந்த குரமான நரக்கத்தில் உட்காந்து என்னதான் இருந்தாலும் அந்த காரியம்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு ஈவரக்கம் இல்லாத பண்ண வேண்டிய காரியம். இப்போ இந்திரன் மாதிரி ஜில்லுன்னு சொர்க்கலோகத்தில் இருந்துட்டு அப்சர சஸ்திரிகளை பார்த்துட்டு கண்டதை குடிச்சுட்டு அவன் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் இவருக்கு அப்படி இல்லை.
யமபட்டர்கள் இருந்தாலும் கூட இந்த பட்டுவாடா பண்ண வேண்டிய காரியம் அவருக்கு இருக்கிறதுனால அவருக்கெல்லாம் இந்த பகவன் நாமம் கேட்குறது, பகவத்குணம் கேட்குறது, பாகவதால பார்க்குறதெல்லாம் ரொம்ப அரிதாக இருக்கான் அவருடைய காரிய விசேஷத்தினால. அதனால தான் இந்த விஷ்ணு பார்ஷதர்கள் யமதூதர்கள் பார்த்தான்னொடனே கண்ணும் கண்ணீருமா நமஸ்காரம் பண்ணுறா. விஷ்ணு பார்ஷதர்கள் உங்களுக்காக தரிசனம் கிடச்சிதே அப்படின்னு. இந்த பகவன் நாமத்தையும் பகவத் மகாத்மியத்தையும் தெரிஞ்சவர் யமதர்மராஜானால இந்த 12 பேருக்கு தெரியும்னு தன்னையும் சேர்த்துண்டாரா. எங்களுக்கு தான்டா தெரியும் இந்த நாம வைபவம் என்னன்னு. நீ கேட்டிய ஒரு நாமத்தில் போகுமான்னு ஒரு நாமத்தில் ஒரு ஜென்மாவில் இல்லைடா, எத்தனையோ ஜென்மாவில் பண்ண பாப்பம் நீ மனசார சொன்னா போயிடுண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாம மகாத்மியத்தை பற்றி விவரமாக யமதூதர்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்போ ஏற்பட்ட பகவானுடைய நாமத்தை கெட்டிமாக பிடிச்சுன்றணும், அவனுடைய குணங்களை அனவரத்தமும் கேட்கணும். நீ பார்த்தியா எப்பேற்பட்ட பாப்பி அஜாமிலன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் 2 பேருக்கு 3 பேரை அனுப்பிச்சி வச்சேன். அவனை அனுப்பி வைக்கணும், அவனை அழைச்சின்னு வரணுன்றதுக்காக. அப்படி அவனை அழைச்சின்னு வரணுன்றதுக்காக 3 பேர் அனுப்பிச்சாலும் பகவான் பார்த்தியா கருணாமூர்த்தி, அவன் விவசனாக இருக்கும்போது அவன் புண்ணியவசாத்து நாமம் சொல்லவொன்னே அவனுடைய எல்லா பாபத்தையும் போகரிச்சு பகவான் அழிச்சுட்டார் பார்த்தியா. இதனால் இதுலேருந்து தெரிஞ்சுக்கோ, அஜாமிலனே நாமஸ்மரணத்தினால உத்தாரணமாயிட்டான். நாம் பாக்கியில் இருக்கிற ஜனங்கள்லாம் எம்மாத்திரம். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நாமத்தை சொல்லி க்ஷேமத்தை அடையணும், அதுதான் நானும் பார்க்குறேன். யாரும் வந்து நரக்கத்தில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அப்படி ஒரு விசால மனசத்தில் யமதர்மராஜா இருக்காரா. இந்த நாம மகாத்மியத்தெல்லாம் அந்த யமதூதர்களுக்கு சொல்லிகிட்டே வரார். இந்த பகவன் நாமஸ்மரணம்ன்றது வெறும் பாபத்தை மாத்திரம் போகாதுரா, மோட்ச மார்க்கத்துக்கு போகிறவள்லையும் இது ஐச்சன் போகுண்டா. அப்போ ஏற்பட்டது இந்த நாம மகாத்மியம்னு இந்த நாம மார்க்கத்தெல்லாம் சொல்லிட்டு, அதனால தான் இந்த நாமத்தை மகான்கள்லாம் அனவரதமும் பிடிச்சுருக்கா. அந்த நாமத்தை அனவரதம் ஜபிச்சு 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 சரீரம் மனசு ஆத்மா சர்வம் பகவன் நாமமயமாக ஆகி இப்படி மகான்கள்லாம் திரிகரணத்தினாலையும் பகவானை இப்படி ஆனந்தமாக பார்த்துன்னு பகவத் ஸ்மரணத்தையும் பகவன் நாமத்தையும் சொல்லின்னு இருக்கா. அதனால இப்படி இருக்கிற மகான்கள் இருக்காளே அவள் பக்கமே நம்ம போயிடக்கூடாது. அப்படி நம்ம போயிட்டோன்னா அங்கேருந்து இந்த விஷ்ணு பார்ஷதர்கள் வரா, பகவானே வந்துடுவாரா, நம்மளை வந்து ஏதாவது பண்ணிடுவார். அதனால் நீ ஒன்று தெரிஞ்சுக்கோ, இந்த மாதிரி மகான்கள்லாம் இருந்தான்னா அவள் திக்குக்கே நீ போகக்கூடாது. அது பகவானை பார்த்துப்பார். அவளை பார்த்தேன்னா நீ நமஸ்காரம் பண்ணுறதுக்காக போகலாம், உன் வேலை காமிக்கிறதுக்கெல்லாம் நீ போகக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரி மகான்கள், அப்பேற்பட்ட மகான்கள் பகவத் அனுகிரகம் பெற்றவர்கள், அந்த மகான்கள்கிட்ட நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இப்படி போகக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே யமதூதர்கள் நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்கிறத விட யார்கிட்டெல்லாம் போகணும் என்ன பண்ணணுன்றதை தெளிவாக சொல்லுங்கோ, நாங்கள் அதை சரியாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம் அப்படின்னு யமதர்மராஜா அதை கேட்டவொடனே அதுவும் சரின்னு பட்டுது. மேலே யமதர்மராஜா இன்னன்னார்கிட்ட போகணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறார். முதல்ல எவன் ஒருத்தன் வீடு வாசல் மனைவி மக்கள்னு இவா மேலேயே ஆசை வச்சுண்டு இதுக்காக சம்பாதிச்சுட்டு சுயநலத்தோட அதுக்காக எல்லா தப்பு தண்டாவும் பண்ணிட்டு தன் குடும்பம் தான் சௌக்கியமாக இருந்தால் போதும்னு இப்படி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கான் பார்த்தியா, அவனை பற்றி எந்த கேள்வியும் கிடையாது. நீ அவனை போயிட்டு நீ வந்து நான் சொல்லும்போது அவனை அழைச்சின்னு வந்தால் போதும், அவனை பற்றி எந்த கேள்வியும் கிடையாது அப்படின்னு முதல்ல சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா, எவனும் வாக்கில் ஒரு தடவை கூட ராமநாமம் வரலையோ, ஜிக்வான பக்தி பகவத்குண நாமதேயம், யார் வாக்கில் நாமம் இல்லையோ சேதஷ்டன ஸ்மரதி தத் சரணாரவிந்தம், எவன் ஒரு தடவை கூட ஆஹா இப்போ ஏற்பட்ட திருவடியாச்சே, அது பகவான் கங்காஜனகமான திருவடியாச்சே, மகாலட்சுமி சேவிக்கக்கூடிய திருவடியாச்சே, அந்த திருவடிக்கு துளசி மேலே எப்படி ஒரு பிரியம், வேதங்கள்லாம் தேடக்கூடிய சரணம், மகான்கள்லாம் தேடக்கூடிய சரணம்னு ஒரு தடவை கூட எவன் மனசால் இந்த சரணாரவிந்தத்தை ஸ்மரிக்கலையோ, அடுத்தது கிருஷ்ணாய நோ நம எச்சிர ஏகதாபி, கிருஷ்ணா உன் கிருப்பை இன்றைக்கி நான் சௌக்கியமாக இருக்கேனே, நீ போட்ட அனுகிரகத்தினால சௌக்கியமாக இருக்கேன்ப்பான்னு யார் கிருஷ்ணாய நமகான்னு ஒரு தடவை கூட இந்த சிரஸ்ஸனால் நமஸ்காரம் பண்ணலையோ அவனை அப்படியே கழுத்தை பிடிச்சி கொண்டு வா. அவனுக்கு என்னென்ன நடக்கும்னு எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கேன், உள்ளே ஒட்டுக்கு ரெட்டிம்பாக தள்ளி வச்சுருவான். உள்ளே இந்த மாதிரி இருக்கிற பாபிகள் எல்லாரையும் அழிச்சுன்வா. பகவன் நாமம் சொல்லவர்களோ இப்படி பகவத்குணத்தை கேட்குறவர்களோ அவள் பக்கத்துக்கே நம்ம போகக்கூடாது. யார் பகவத் விமுகனாக இருக்கானோ அவன் அழிச்சுன்வா, கேள்வியே கிடையாது அப்படின்னு யமதர்மராஜா யமதூதர்கள்ட்ட சொல்கிறார். இத்தனையும் யமதர்மராஜா சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடிண்டு பகவத் தியானம் பண்ணிட்டு பகவான்கிட்ட மன்னிப்பு கேட்குறாராம். என்ன விஷ்ணு பார்ஷதர்கள் வந்தால் இவர்கள் எதுவும் அவள் கூட சண்டை போடாதபடிக்கு வந்துட்டா, ஒரு கால் அவள் வந்தபோது ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன தப்பாக அவன் பார்ஷதால்கிட்ட
அவள் நடந்துட்டு இருந்தான்னா இவா சார்பாக நான் வந்துட்டு க்ஷமாபணம் கேட்டுக்கிறேன் பிரபு, நீங்கள் கோபிச்சக்கூடாது, நீங்கள் எது செஞ்சாலும் சரி, அது எனக்கு தெரியும் இவர்களுக்கு தெரியாது, அதனால் நீங்கள் செஞ்சது தான் சரி, அதனால் முன்ன பின்ன இவா நடந்துட்டு இருந்தான்னா இவர்களுக்கு நாசனாக இருக்கக்கூடிய நான் வந்து மன்னிப்பு கேட்கணும், அதனால் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு பரம தர்மிஷ்டராம் பரம பக்தராம் யமதர்மராஜா இப்படி வந்து பகவான்கிட்ட நமஸ்காரம் பண்ணி கேட்குறார். இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு பிரம்மனிஷ்டால், அதனால் நீ பகவன் நாமத்தை கட்டியமாக பிடிச்சிக்கோ. இந்த பகவன் நாமத்தை பிடிச்சிண்டா அது சின்ன பாப்பம் பெரிய பாப்பம் அது எதுன்னு எதுவுமே பார்க்காது. இப்போ எங்கேயாவது ஒரு குப்பை சத்தை இருக்க ஒரு இடத்துலன்னா அது நதி வராத பரியந்தம்தான். பிரவாகமாக நதி ஓடி வந்துடுதுன்னா அது குப்பையாவது சத்தையாவது இதுவாது இது எல்லாத்தையும் அடிச்சுன்னு போயிடும். ஆரம்பத்தில் பார்த்தா கொஞ்சம் இது மாதிரி இருக்குமே தெரியாது, அப்புறம் எல்லாம் சுத்தமாகிடுமோன்னு ஒரு 24 மணி நேரத்தில். அந்த மாதிரி இந்த பகவன் நாமம் வந்ததுன்னா சின்ன பாப்பம் பெரிய பாப்பம்னு கிடையாதுரா, எல்லா பாபத்தையும் பொசிக்கிடும், சமூலமாக பொசுக்கி உனக்கு இனிமே பாவம் பண்ணணுன்ற எண்ணத்தோடு சேர்த்து அழிச்சுன்னு போயிடும். அதுதான் நாமத்தினுடைய மகாத்மியம் அப்படின்னு பிரம்மனிஷ்டால் பரீட்சித்துக்கிட்ட சொல்கிறார். ஆகையால் நீ முதல்ல கேட்டியோன்னு வந்து பிராயச்சித்தங்கள்லாம் பண்ணால் வந்து இது பாப்பம் போகிறது, ஆனால் திரும்ப அந்த எண்ணமானது போக மாட்டேங்கிறது, திரும்ப திரும்ப தப்பு பண்ணுறதுக்கு தூண்டுறது ஏன்னா பிராயச்சித்தம் இருக்குது அப்படின்றதுனால. ஆகையால் வேறு எந்த தர்மம் இருக்குது உத்தமமான தர்மம்னு நீ கேட்டேயோன்னோ அதை நான் இப்போ சொல்கிறேன். உண்மையாகவே பிராயச்சித்தங்கள் பண்ணினதுனால நீ சொல்கிற மாதிரி அது இருக்குன்ற எண்ணத்தோட மேலே மேலே தப்பு பண்ணுறதான் பண்ணுவான். அதனால் யார் ஒருவர் பகவான் நாமம் சொல்கிறானோ அந்த நாமம் என்ன பண்ணோன்னா அந்த நாமஸ்மரண மாத்திரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவமும் கம்மியாகிட்டே வரும், பாவமும் கம்மியாகிட்டு வரும், பாவம் பண்ணணுன்ற எண்ணத்தையும் கம்மி பண்ணிட்டு வருவாராம் பகவான். போதுன்ற எண்ணத்தை கொடுப்பார், அப்போ விரக்தத்தை கொடுப்பார், அப்புறம் வந்து எதுவுமே தோஷ திருஷ்டியை கொடுப்பார். இப்படி எல்லாத்தையும் கொடுத்து என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா நம்ம வந்து பிறருக்காக வர ஆரம்பிச்சிருவான், பரம பவித்திரமாக இருப்பான், எப்போ பார்த்தாலும் நாமம் சொல்லிட்டு இப்படி அந்த நாமமானது மாற்றிடும்டா. அதனால் நீ நாமத்தை சொல்லி நீ பாபத்தை போக்கிக்கிறது தான் வந்து உயர்ந்த வழியாக நானும் நினைக்கிறேன். நீ கேட்டதுனால உயர்ந்த தர்மம் எதுன்னா பகவன் நாம ஸ்மரணத்தினால பாபத்தை போக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் அனவரத்தமும் பகவன் நாமத்தை பிடிச்சிக்கணும் அப்படின்னு இந்த நாம மகாத்மியத்தை சொல்லி, இந்த நாம மகாத்மியத்தை நீ பிடிச்சிட்டேன்னா இந்த நரகாதி லோக யாத்தனைகள்லாம் நாமம் சொல்கிறவாளுக்கு கிடையாது அப்படின்றது போல அபயத்தை கொடுக்குறார் சுகாச்சாரியால். இது வந்து ஏதோ வந்து என் வாய்க்கு வந்தது போல் நான் அந்த பகவன் நாமம் மகாத்மியமும் இந்த கதையும் சொல்கிறா. இந்த கதை யார் சொன்னான்னா சாக்ஷாத் அகஸ்தியர் தான் சொன்னார். இந்த விந்திய பருவத்தில் உட்காந்துட்டு அவருடைய சிவபூஜை பண்ணிட்டு இருக்கும்போது சில ரிஷிகள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணி பகவன் நாம மகாத்மியத்தை பற்றி சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே சிவபூஜை பண்ணிட்டு இருந்த அகஸ்தியர் நிறுத்திட்டு அவர்களுக்கு பகவன் நாமத்தை சொல்கிறாராம், நாம மகாத்மியம் கதையாக சொல்கிறாராம். இதுதான் விசேஷ தர்மம். சாதாரணமாக வந்து பேசினான்னா பூஜும்போது அவள்கிட்ட பேசக்கூடாது. ஆனால் இவன் இந்த பகவத்குணமாக வந்து கேட்டதுனால அப்படியே சிவபூஜையை நிறுத்திட்டு இந்த அஜாமிலோபாக்கியானம் சொல்லி நாம மகிமையை சொல்லி அப்பேற்பட்டது பகவன் நாமா அப்படின்னு அகஸ்தியர் சொன்னார் சொல்லிட்டு இப்படி இந்த அஜாமிலோபாக்கியானத்தை சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார் பிரம்மனிஷ்டால். மேலே எல்லோரும் குறைந்து இந்த அத்தியாயத்தை பாராயணம் பண்ணுவோம். அத திருத்தீயோऽध्यायः ராஜோவாச நிஷம்ய தேவः ஸ்வபட்டோபவர்ணிதம் பிரத்யாஹ கிம் தான் प्रतिधर्मराजः एवं हताज्ञो विहतान् मुरारेः नैदेशिकैः यस्य वशे जनोऽयं यमस्य देवस्य न दण्डभङ्गः कुतश्च नर्षे श्रुतपूर्व आसीत् एतन्मुने पृच्छति लोकसंशयं न हि त्वदन्यः इति मे विनिश्चितम्. श्रीशुकोवाच भगवत्पुरुषैः राजन् याम्याः प्रतिहतोद्यमाः पतिं विज्ञापयामासुः यमं संयमनीपतिं यमदूतावूचुः कति सन्तीह शास्तारः जीवलोकस्य वै प्रभो त्रैविध्यं
कुर्वतः कर्म फलाभिव्यक्तिहेतवः यदि स्युः बहवो लोके शास्तारो दण्डधारिणः कस्य स्यातां न वा कस्य मृत्युश्च अमृतमेव वा किन्तु शास्त्रुबहुत्वे स्यात् बहूनामिह कर्मिणां शास्त्रत्वम् उपचारो हि यथा मण्डलवर्तिनाम् अतस्त्वमेको भूतानां सेश्वराणाम् अधीश्वरः शास्ता दण्डधरो नृणां शुभाशुभविवेचनः तस्य ते विगतो दण्डः न लोके वर्तते अधुना चतुर्भिः अद्भुतैः सिद्धैः आज्ञाते विप्रलम्भिता नीयमानं तवादेशात् अस्माभिः यातनागृहान् व्यमोचयन् पातकीनं छित्त्वा पाशान् प्रसह्यते तांस्ते वेदितुमिच्छामो यदि नो मन्यसे क्षमम् नारायणेति अभिहते माभिः इति आययुर्धृतम् श्रीशुकोवाच इति देवः स आपृष्टः प्रजासंयमनो यमः प्रीतस्वदूतान् प्रत्याह स्मरन् पादाम्बुजं हरेः यमोवाच परो मदन्यः जगतस्तस्थुषश्च ओतं प्रोतं पटवद्यत्र विश्वम् यदंशतोऽस्य स्थितिजन्मनाशाः न स्योतवत् यस्य वशे च लोकाः यो नामभिर्वाचि जनान्निजायां बध्नाति तन्त्यामिव दामभिर्गाः यस्मै बलिं तयिमे नाम कर्म निबन्धबद्धाः चकिता वहन्ति अहं महेन्द्रो निरृतिः प्रचेताः सोमोऽग्निरीशः पवनोऽर्को विरिञ्चः आदित्यविश्वे वसवोऽथ साध्याः मरुद्गणाः रुद्रगणाः ससिद्धाः अन्ये च ये विश्वसृजो अमरेशाः भृग्वादयो अस्पृष्टरजस्तमस्काः यस्येहितं न विदुः स्पृष्टमायाः सत्त्वप्रधाना अपि किं ततोऽन्ये यं वै न गोभिः मनसा सुभिर्वा हृदा गिरा वासुभृतो विचक्षते आत्मानमन्तर्हृदि
सन्तमात्मनां क्षुर्यचैव आकृतयः ततः परं तस्यात्मतन्त्रस्य हरेरधीशितुः परस्य मायाधिपतेः महात्मनः प्रायेण दूता इह वै मनोहराः चरन्ति तद्रूपगुणस्वभावाः भूतानि विष्णोः सुरपूजितानि दुर्दर्शलिङ्गानि महाद्भुतानि रक्षन्ति तद्भक्तिमतः परेभ्यः मत्तश्च मर्त्यानथ सर्वतश्च धर्मं तु साक्षात् भगवत्प्रणीतं न वै विदुः ऋषयो नापि देवाः न सिद्धमुख्याः असुरामनुष्याः कुतश्च विद्याधर चारणादयः स्वयंभूः नारदः शम्भुः कुमारः कपिलो मनुः प्रह्लादः जनको भीष्मः बलिः वैयासकिर्वयम् द्वादशैते विजानीमो धर्मं भागवतं भटाः गुह्यं विशुद्धं दुर्बोधं यं ज्ञात्वा अमृतमश्नुते एतावानेव लोकेऽस्मिन् पुंसां धर्मः परस्मृतः भक्तियोगो भगवति तन्नाम ग्रहणादिभिः नामोच्चारण माहात्म्यं हरेः पश्यत पुत्रकाः अजामिलोऽपि येनैव मृत्युपाशादमुच्यत एतावतालम् अघनिर्हरणाय पुंसां संकीर्तनं भगवतो गुणकर्मणाम्नां विकृष्य पुत्रमघवान् यत् अजामिलोऽपि नारायणेति म्रियमाण इयाय मुक्तिम् प्रायेण वेद तदिदं न महाजनोऽयं देव्या विमोहितमतिः बत मायया अलम् त्रय्यां जडीकृतमतिः मधुपुष्पितायां वैतानिके महति कर्मणि युज्यमानः एवं विमृश्य सुधियो भगवत्यनन्ते सर्वात्मना विदधदे खलु भावयोगं ते मेन दण्डम् अर्हन्ति अथ यद्यमीषां स्यात्पातकं तदपि हन्ति उरुगायवादः तिदेव सिद्धपरिगीत पवित्रगाथाः ये साधवः समदृशो भगवत्प्रपन्नाः तान्नोपसीदता हरेः गदयाभिगुप्तान् नैषां वयं न च वयः प्रभवाम दण्डे तानानयध्वमसतो विमुखान् मुकुन्द
पादारविन्दमकरन्द रसात् अजस्त्रम् निष्किञ्चनैः परमहंसकुलैः रसज्ञैः जुष्टात् गृहे निरयवर्त्मनि बद्धतृष्णान् जिह्वानवक्ति भगवद्गुण नामधेयं चेतश्च न स्मरति तत् चरणारविन्दम् कृष्णाय नो नमति यच्चिरये कदापि तानानयध्वमसतो अकृतविष्णुकृत्यान् तत्क्षम्यतां स भगवान् पुरुषः पुराणः नारायणस्वपुरुषैः यदसत्कृतं नः स्वानामहो न विदुषां रचिताञ्जलीनां क्षान्तिर्गरीयसि नमः पुरुषाय भूम्ने तस्मात् संकीर्तनं विष्णोः जगन्मङ्गलमंहसां महतामपि कौरव्या विद्यैकान्तिकनिष्कृतिम् शृण्वतां गृणतां वीर्याणि उद्दामानि हरेर्मुहुः यथा सुजातया भक्त्या शुद्धेन्नात्मा व्रतादिभिः कृष्णाङ्घ्रिपद्ममधुलिन् न पुनर्विसृष्ट मायागुणेषु रमते वृजिनावहेषु अन्यस्तु कामहत आत्मरजः प्रमार्ष्टुम् ईहेत कर्म यत एव रजः पुनः स्यात् इत्थं स्वभर्तृगदितं भगवन्महित्वं संस्मृत्य विस्मितधियो यमकिङ्करास्ते नैवाच्युत आश्रयजनं प्रतिशङ्कमाना द्रष्टुं च बिभ्यति ततः प्रभृति स्म राजन् इतिहासमिमं गुह्यं भगवान् कुम्भसम्भवः कथयामास मलय आसीनो हरिमर्चयन् श्रीहरये नमः श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां षष्ठस्कन्धे यमपुरुषसंवादे तृतीयोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।